எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம டைரி எஃப்எஃபோட லாஸ்ட் பார்ட்டுக்கு வந்துட்டோம். இது உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். எக்ஸ்ட்ரீம்லி சாரி, கொஞ்சம் ஃபேமிலியில் ஃபங்க்ஷன் அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு. அதனால என்னால் ரெக்கார்ட் பண்ணவே முடியல. இன்றைக்கி தான் டைம் கிடச்சிது, ஸோ வந்துட்டேன். உங்களுக்கு இது பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ 2 பேர் தயங்கிட்டே ஒரு வீட்டு வாசலில் தான் நிற்கிறாங்க. ஸோ உள்ளேருந்து ஒரு பர்சனும் இதை நோட் பண்ணியிருப்பாங்க. என்ன இந்த பசங்க எங்கே நிற்கிறாங்க? யாராக இருக்கும்? அடியே, என்னடி நம்ம வீட்டு வாசலில் 2 பசங்க நிற்கிறாங்க? பசங்களா? ஒரு வேளை அந்த பசங்களாக இருக்குமோ? அந்த பசங்களா? யார்? அது ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வயசான பாட்டிமா தான் போயிட்டு டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. என்னப்பா? பாட்டிமா, நாங்கள் தயாங் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல பாட்டிமாவோட ஃபேஸே மாறுது. நீ சொன்ன மாதிரி வந்துட்டான், ஆனால் நீ அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சுக்கிட்டே அமைதியாக நிற்கிறாங்க. பாட்டிமா, உள்ளவா தம்பி அப்படின்னு கூப்பிட்டுட்டு அவங்க சைலண்ட்டாக போகிறாங்க. ஸோ 2 பேரும் சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. பாட்டிமா, நான் தெரியும் தம்பி, நீ யார், எங்கேருந்து வர, எல்லாம் எனக்கு தெரியும். பாட்டிமா, எனக்கு தெரியும், நான் அவனை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். நான் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நான் அவனை பார்க்கணும் பாட்டிமா, ப்ளீஸ். அது தம்பி, அவன் இப்போ நீ பார்க்க முடியாதுப்பா. ஏன் பார்க்க முடியாது? எதுக்கு பார்க்க முடியாது சொல்லுங்கள். அது அவன் தூங்கிட்டுருக்கான். எது தூங்குறானா? டே, இவ்வளோ நாள் என் பின்னாடியே சீனியர் சுற்றிட்டு உன்னை பார்க்க வந்திருக்கேன், நீ தூங்கிட்டுருக்கியா? இப்போ மரியாதையாக வெளியே வர போறியா இல்லையா? என்னை ரகட் சிக்கவே மாற்றாத. இது பாரு, நான் கோவப்பட்டு அவனுக்கு பிடிக்காதுன்னு தெரியும். அதை அமைதியாக பேசுகிறேன், வந்துடு அப்படின்னு ஜேகே தான் அந்த வீட்டு அதிர்ற மாதிரி கத்திகிட்ருக்கான். அப்போ ஜிமினா, சீனியர், என்ன சீனியர் பண்ணுறீங்க? பொறுமையாக இருங்க, வருவான், வெயிட் பண்ணுங்கள், நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, தயாங் ரூம் எனக்கு தெரியும், நான் போய் கூட்டிகிட்டு வரேன். நீங்கள் வந்தீங்கன்னு தெரிஞ்சால் அவள் சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா தான் உள்ளே போக பார்க்குறான். ஆனால் பாட்டிமா விடவே இல்லை. ஏன் பாட்டிமா, என் தயங்க நான் பார்க்கக்கூடாதா? தம்பி, அது இல்லை, அவன் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறுபடியும் அவங்க யாருமே போக விடலை. மறுபடியும் ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. இங்கே ஜிமினுக்கும் சரி ஜேகேக்கும் சரி இங்கே என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல. டேய், என்ன நடக்குதுங்க? நான் தயங்க தாண்டை பார்க்கணுன்னு வந்தேன், என்னை பார்க்கவே விட மாட்டுறாங்க. அதான் சீனியர், எனக்கும் புரியல, பாட்டிமா இப்படி நடந்துக்கிறவங்களே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பாட்டிமா கையில் ஒரு டேப் ரெக்கார்டரோடு தான் வராங்க. இதில் ஜங்கோக் நீ தானே? ஆமாம் பாட்டிமா, இவர் தான். இந்தாப்பா. என்ன பாட்டிமா, தயாங்க வர சொல்லுவீங்கன்னு பார்த்தா ஏதோ டேப் ரெக்கார்டர்லாம் தூக்கிட்டு வந்திருக்கீங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீங்கள் முதல்ல என் தயாங்க கூப்பிடுங்க, நான் என் தயாங்கிட்ட பேசணும். அப்பா, தயாங்கால இப்போ வர முடியாது. அவன்தான் எப்போ நீ வந்தாலும் இதை உங்ககிட்ட கொடுக்கணுன்னு என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கான். இந்தா அப்படின்னு கொடுக்குறாங்க. பாட்டிமா, உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? இதை கேட்குற அளவுக்குலாம் எனக்கு பொறுமை இல்லை. நான் வந்தது என் தயாங்க கூட்டிகிட்டு போகணும். இப்போ என்னை விட போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ரொம்ப கோவமாக கத்திகிட்ருக்கான். தம்பி சொன்னால் புரிஞ்சுக்கோப்பா, என்னால் வேறு எதுவும் சொல்ல முடியாது. வேணாம், யாரும் எதுவும் சொல்லவே வேணாம். என் தயங்க நான் பார்த்துக்கிறேன். நான் தான் தப்பு பண்ணேன். அவன் என்னை தேடி வரும்போதெல்லாம் அவனை துரத்துனேன், அதான் அவன் பழி வாங்குறான். அவனுக்கு என் மேலே கோவம், அதான் அவன் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு லிட்ரலி அழுகையே வந்துடுது. நான் அவனை இவ்வளோ அவாய்ட் பண்ணனால தான் அவன் ரொம்ப உடஞ்சி போய் தான் என் முகத்தை கூட பார்க்க விரும்பலை. டேப் ரெக்கார்டரில் என்ன பேசி அமைச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக
அந்த ரூம்குள்ளே தான் போகிறான். தயம் அப்படின்னு அந்த ரூமுக்குள்ளே போனதும் அவனுக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா அங்கே தயாங் இல்லை. ஆனால் ஃபர்ஸ்ட் எபிசோடில் ஜேகே தயாங்கோட டைரி படிச்சிருப்பான் இல்லையா, அதே டைரி இன்னமும் அவன்கிட்ட இருக்குன்னு நினச்சிட்ருக்கான். ஆனால் ஜேகேயோட அந்த டைரியை வச்சுட்டு போனதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றது ஜேகேக்கு தெரியாது. ஸோ இந்த 6 months தயாங் என்ன ஆனான்னு ரொம்ப பயந்து போய் அவனை தேடி இருப்பான். ஏன்னா ஒரு பொருளாக இருந்தாலும் உறவாக இருந்தாலும் அது இருக்கிறப்போ நாம் அதை பற்றி யோசிக்கிறதே இல்லை. அது போனதுக்கப்புறம் தான் புரியும். அதே தான் எங்கள் ஜேகேக்கும் நடந்துச்சு. டே இல்லாத இந்த 6 மாதத்துல தான் டே ஜேகேவை எவ்வளோ லவ் பண்ணான்றத ஜங்குக் புரிஞ்சிக்கவே ஆரம்பிச்சிட்டான். இப்போது அவன் தான் அந்த ரூமுக்குள்ளே பார்க்குறான். அவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது, ஒரு டார்க் ரூம். ஸோ லைட்டு போடுறான். பார்த்தா அவனுக்கு தூக்கி வாரி போடுது. ஏன்னா அந்த ரூம் ஃபுல்லாகவே ஜங்குக் 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 தான். ஏன்னா அப்படி எழுதி வச்சுருக்கான்னு பார்க்குறீங்களா? அதான் இல்லை. அதில் இருக்க ஒவ்வொரு செவத்துலேயும் ஜேகேவோட ஃபோட்டோஸ், அதுக்கப்புறம் அவன் சாப்பிட்டு போட்ட சாக்லேட் பேப்பர்ஸ், கோகோ-கோலா டின்னு அவனோட மெமரிஸ் தான் அந்த ரூம் முழுக்கவே இருக்குது. தயம் எங்கே போயிட்டா? ரெஸ்ட் ரூமில் இருக்கியா? நான் வர, நீ அங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தா அங்கேயும் தயாங் இல்லை. ஸோ ஒரு கட்டத்தில் ஜேகேக்கு புரிய ஆரம்பிச்சிருது, இல்லை இது உண்மையாக இருக்காது, அவன் என்னை விட்டு போயிருக்க மாட்டான், எங்கேயுமே இல்லையே அப்படின்ற மாதிரி அவன் குரலில் ஒரு நடுக்கம். முறையாக யாருக்காகவும் அழாத ஜேகே கண்ணில் கண்ணீர் பார்க்கறது அவனுக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஸோ ஃபைனலி மனசை கல்லாக்கிட்டு தான் அவன் எங்கேயாவது வெளியே போயிருப்பான், இங்கே எதுவும் போயிருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் அந்த டேப் ரெக்கார்டரை ஆன் பண்ணியிருப்பான். அப்போது அது தயங்கோட வாய்ஸ் தான். ஜங்குக்கா, எனக்கு தெரியும் நீ என்னைக்காவது ஒரு நாள் என்னை தேடி வருவேன்னு. ஆனால் நீ வரப்போ நான் இருக்க மாட்டேன் ஜங்கு. நீ எப்படியும் பாட்டிக்கிட்ட சண்டை போட்டிருப்பல என்னை பார்க்கணுன்னு. ஆனால் என்னை இனிமேல் உன்னால் பார்க்க முடியாது ஜங்கு. நான் உன்னை விட்டு ரொம்ப தூரமாக போயிட்டேன். இனிமேல் இந்த தயம் உனக்கு ஒரு டார்ச்சராகவே இருக்க மாட்டான், உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டான், உன்னை இரிட்டேட் பண்ண மாட்டான். நீ எங்கே பார்த்தாலும் உன் பின்னாடியே நாய்க்குட்டி மாதிரி சுத்த மாட்டான். ஏன்னா அவன் உன்னை விட்டு போகணுன்னு டிசைட் பண்ணிட்டான். ஏன்னா எனக்கு என்னை விட உன்னை தான் ரொம்ப பிடிக்கும். நான் உன் கூட இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன். ஆனால் அதை விட எனக்கு நீ சந்தோஷமாக இருக்கணும். அதுக்காக தான் நான் இப்போது இந்த முடிவை எடுத்துட்டேன். எனக்கு தெரியும் நான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தது தப்பு தான். ஆனால் என்னோடய சிச்சுவேஷனையும் நீ புரிஞ்சுக்கோ. நான் என்ன பண்ணுறது, எனக்கு வேறு வழி தெரியல. என்ன தான் உன்னை மறக்கணும்னு நினச்சாலும், என்னை போன்னு நீ நாயை துரத்துனாலும் வெறுப்பை காட்டினாலும் என்னால் எதையுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியல. உன்னை வெறுக்கவும் முடியல, மறக்கவும் முடியல. மற்றவங்க சொல்கிற மாதிரி உன்னை மறந்துட்டு இன்னொருத்தரை லைஃப் பார்ட்னராக ஏற்றுக்கவும் என் மனசில் இடம் இல்லை. உன் லைஃப்பில் நான் எந்த இடத்துல இருக்கேன், நீ என்னை எப்படி பார்க்குறேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் என் லைஃப்பில் ஒவ்வொரு பக்கத்துலேயும் நீ மட்டும்தான். இந்த டைரியில் மட்டும் இல்லை, இந்த தயங்கோட வாழ்க்கை எந்த பக்கம் பார்த்தாலும் அவனோட ஜவுக்காக தான் இருப்பான். ஆனால் அது என் ஜவுக்காக தெரியாது.
லவ்னா 2 பக்கமும் லவ் இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. அதே மாதிரி தான் நான் உன் மேலே வச்ச லவ். எனக்கு தெரியும் எனக்கு உன்னோட லவ் கடைசி வரைக்கும் கிடைக்காது. இது காதலான்னு நான் ஒரு கேள்வியோடு தான் இருந்தேன். ஆனால் இது காதல் இல்லை, இது வெறும் காதல் நீர்னு காலம் எனக்கு புரிய வச்சிருச்சு. உண்மையான காதல்னா நம்ம நேசிக்கிறவங்களும் நம்மளை நேசிக்கணும்னு இல்லை, நம்மளை நேசிக்கிறவங்களுக்காக அவங்க சந்தோஷத்துக்காக நம்ம சந்தோஷத்தை தியாகம் பண்ணுறது தான் உண்மையான காதல். அதே மாதிரி தான் இந்த தனமோட காதல். என் ஜப்புக்காக நான் என் காதலை விட்டு கொடுக்குறேன். ஆனால் அவனுக்கு தொந்தரவாகவும் இருக்க முடியல. நான் இங்கே இருந்தாலும் இல்லைனாலும் எப்போவுமே எனக்கு என் ஜிக்கு மட்டும்தான். ஜமுக்கா, இனிமேல் என்னோட தொந்தரவுலாம் உனக்கு இருக்காது. உனக்கு பிடிச்சவங்க கூட சந்தோஷமாக உன் லைஃப்பை லீட் பண்ணலாம். இனிமேல் நான் தொந்தரவு பண்ண மாட்டேன். நான் உன்னை விட்டு போகிறேன். நீ ஹாப்பி இல்லை? இதை பாரு ஜமுக்கு, நான் கூட நினச்சேன் உன் கூட லைஃப் லாங் இருக்கணும், உன்னை சந்தோஷமாக பார்த்துக்கணுன்னு. ஆனால் அதெல்லாம் இப்போ நடக்காதுல்ல. நான் லவ்வுக்கு டிசோர்டாகவும் இல்லை. உன்னை பார்த்துக்கிறதுக்கு இங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவங்கள நான் இல்லை. உனக்குன்னு ஒரு லைஃப் பார்ட்னர் ரொம்ப கேரிங்காக இந்த உலகத்தில் இருக்க மொத்த லவ்வும் உனக்கு கொடுக்குற மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் உனக்கு வருவாங்க. அவங்க கூட சந்தோஷமாக இருக்கிறத நான் தூரமாக இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன். என் உடம்பு தான் உன்னை விட்டு போயிருக்கு, ஆனால் என் உயிர் உன்னை மட்டும்தான் சுற்றிட்டுருக்கோம். இந்த தயம் உனக்கு வேணாம். அவனை நீ தூக்கி போட்ட மாதிரியே இருக்கட்டும். அவனை நீ திருப்பி அக்செப்ட் பண்ணிக்கவே வேண்டாம். என்னால் உன் கூட வாழ முடியலன்றது தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. இப்போ கூட இந்த முடிவு எடுத்ததுக்கு காரணம் உன்னை வெறுத்ததுனால இல்லை, நீ சந்தோஷமாக வாழணுன்றதுக்காக தான். என்னால் உன்னை மறக்கவும் முடியாது, வெறுக்கவும் முடியாது. உன் இடத்துல இன்னொருத்தரை வச்சு பார்க்கவும் முடியாது. எல்லாத்துக்கும் மேலே நீ இன்னொருத்தர் கூட இருக்கிறத பார்க்குற தெம்பு என் மனசுக்கு இல்லை. வேற ஒருத்தவங்களுக்கு நீ சொந்தமாகிறத பார்க்குற அளவுக்கு என்னால் முடியாது. அதனால தான் நீ இல்லைன்ற இந்த வாழ்க்கையை என்னையோட முடிச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். எல்லா காதல் கதையும் சந்தோஷமாக முடியணும்னு இல்லை, அதே மாதிரி ஒவ்வொரு கதைக்கும் ஆரம்பம்னு இருந்தால் முடிவுன்னு ஒன்று இருக்கும். அது சில பேருக்கு சந்தோஷமாக அமையும், சில பேருக்கு இந்த மாதிரி தான். இந்த கதையில் என் முடிவு என்னன்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. நான் உன்னோட லவ் மொத்தத்தையும் நான் மட்டும்தான் எடுத்துக்கணும்னு நினச்சேன். ஆனால் அதுவே நீ வேற ஒருத்தருக்கு கொடுக்கறது பார்க்குற அளவுக்கு எனக்கு தெம்பில்லை. அதனால தான் நீ என் கூட இல்லைனாலும் உன் மெமரிஸ் எப்போ என் கூடவே இருக்கும். அதை நினச்சிட்டே வாழ்ந்துடுறான்னு தான் நினச்சேன். ஆனால் நீ இல்லாமல் எனக்கு நரகம் மாதிரி இருந்துச்சு. இன்னொரு பக்கம் எங்கே என்னைக்காவது ஒரு நாள் தப்பி தவறி நம்ம மீட் பண்ணால் என்னை பார்க்கும்போது என்னை அருவருப்பாவோ இல்லை ஒரு தொந்தரவோ பார்த்தேன்னா உன் கண்ணில் அந்த மாதிரி ஒரு இதில் என்னை பார்க்குறத நான் பார்த்தா நான் சுக்குநூறாக உடஞ்சிருவேன். ஏற்கனவே 2 வாட்டி உன்னால் உடஞ்சிட்டேன். மறுபடியும்
ஓடுறதுக்கு என்னால் முடியாது. அதான் உன் சந்தோஷத்துக்காக, நீ உனக்கு பிடிச்சவங்களோட சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக என் வாழ்க்கையை நான் முடிச்சுக்கிட்டேன். இந்த வலி கூட எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. பாட்டிமா உங்ககிட்ட இந்த டேப் ரெக்கார்டர் கொடுக்கணுன்னு தான் கடைசி நிமிஷத்தில் ரெக்கார்ட் பண்ணேன். கடைசியாக உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். நான் உன் கூட இருந்தாலும் இல்லைனாலும் உனக்கு எப்படின்னு தெரியல. உன் லைஃப்பில் நான் இருக்கேன்னா நான் உன்னோட தான் தெரியல. ஆனால் என் லவ், கேர், அப்புறம் நான் எப்போவுமே உனக்கு தான். என்னோட லவ், கேர், என்னோட கண்ணீர், சந்தோஷம், வலி எல்லாமே நீ மட்டும்தான். உன் சந்தோஷத்துக்காக என்னையே இழக்கிறதுக்கு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட அந்த டேப் ரெக்கார்டர் வாய்ஸும் எண்ட் ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாம் கேட்க ஜங்குக்கு அவ்வளோ ஹர்ட்டிங்காக இருக்குது. நம்மளை ஒருத்தர் இவ்வளோ தூரம் காதலிச்சிருக்கானா அப்படின்றது. ஸோ அப்படியே கண்ணை மூடிட்டு பார்த்தா அவனுக்கு தயங்கு இருக்க மாதிரி இருக்குது. எஸ், அது தயங்கோட ஷேடோ மாதிரி, ஜஸ்ட் லைக் எ சோல். ஜங்குக்கா, நான் உங்ககிட்ட கடைசியாக அதில் சொல்ல நினச்ச விஷயத்த சொல்கிறதுக்கு முன்னாடி என் உயிர் போயிடுச்சு. நான் ஒன்று சொல்கிறேன், எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் யாருக்காகவும் நீ அழவே கூடாது. அது எனக்காகவே இருந்தாலும் சரி. நீ எப்போவும் சந்தோஷமாக சிரிச்சிட்டு உனக்கு பிடிச்சவங்க கூட அவங்கள மேரேஜ் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இரு. ஆனால் கடைசியாக உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என் வாழ்க்கையில் லவ், லஸ்ட், கேர் எல்லாத்தையும் உங்ககிட்ட மட்டும்தான் ஃபீல் பண்ணியிருக்கேன். என்னோடய லவ் ஒன் சைடாக இருந்தாலும் இமேஜினேஷன்லேயே உன் கூட நான் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டேன். கடைசி வரைக்கும் அதுவே எனக்கு போதும்னு தோணுது. அண்ட் நான் போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கடைசியாக ஒன்று சொல்லணும். லவ் யூ. நான் உன்னோடது இல்லைன்னு தெரியும், ஆனால் என் வாழ்க்கையில் நீ என்னோடது. உன்னை எப்போது நான் தூரமாக நின்று பார்த்துக்கிட்டே இருப்பேன். அதுக்கு மட்டும் பெர்மிஷன் கொடு. எனக்கு தேவைன்னா என்ன தெரியுமா? நான் இப்போ உன் கூட இல்லைனாலும் எப்போவாது நீ என்னை நினைக்கும் போது உதட்டோட ஒரு சின்ன ஸ்மைல் வரும்ல, அதுதான் எனக்கு வேணும். அதை பார்த்தாலே நான் வாழ்கிற மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோல் போயிடுச்சு. அண்ட் இதுக்கு மேலே இந்த ஸ்டோரி என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. அண்ட் தயவு செஞ்சு யாரும் ஸ்பெஷல் பார்ட் கேட்காதீங்க. அண்ட் இந்த பார்ட் எப்படி இருக்குது, இது ஓகேவான்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது சேட் எண்டிங் தான், பட் எல்லா ஸ்டோரிக்கும் ஹாப்பி எண்டிங் இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. சில நேரங்களில் இந்த மாதிரி சோகமான முடிவுகளும் நல்லா இருந்தாலும் அது கொடுக்குற மெமரிஸ் அவ்வளோ அழகாக டீப்பாக மெமரபுளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த ஸ்டோரிஸில் இருக்கனால நான் அந்த மெமரிஸை உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டோரியில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் திஸ் இஸ் பை ஃப்ரம் சாரா. பாய்.